வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்சி வால் டிசைன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீடு கட்டிட்ட பிறகு பெயிண்டிங் பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம வந்து வீடு கட்டிட்ட பிறகு ஃபஸ்ட்டு கட்ட வேலை வந்து நம்ம பெயிண்டிங் வேலை தான். பெயிண்டிங் வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை அழகுபடுத்தணும்னா பட்டி பார்க்கணும். பட்டி பார்க்குறதுக்கு எந்தெந்த பட்டியெலாம் செலக்ட் பண்ணலாம், எந்தெந்த பட்டி எத்தனை கோடு பார்க்கலாம், அதாவது நிறைய பேர் சந்தேகிற நண்பர்களே பாருங்கள். நம்ம பட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீலிங் தான் வந்து பார்ப்போம் நண்பர்களே. அப்படி சீலிங் பார்க்கும்போது சீலிங்கில் வந்து ஸ்பாஞ்ச் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்ச்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தொடப்பத்தால் ரிமூவ் பண்ணிட்டுருங்க. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம சீலிங் ஃபஸ்ட்டு கூட அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கூட நம்ம சீலிங் அப்ளை பண்ணும்போது என்ன வால் பட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். நாங்கள் அப்ளை பண்ணுற வால் பட்டி வந்து நிப்பான் பட்டி. அது வந்து நம்ம வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், லைஃப்பும் வரும், காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டு தான் நண்பர்களே. அதனால் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நிப்பான் பட்டி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சீலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக வைங்க நண்பர்களே. வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து ஒரு கோடு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து செகண்ட் கோடு வைக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் செகண்ட் கோடு வைக்கும்போது செகண்ட் கோடு வந்து ஒரு 3 ரூம் வச்சுட்டு பிறகு அந்த 3 ரூம் தேய்ச்சிட்டு பிறகு நீங்கள் மற்ற வாழை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப காஞ்சிச்சுன்னா டைட்டாக இருக்கும் நண்பர்கள், தேய்க்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். வந்து நீங்கள் பட்டி வைக்கும்போது நீங்கள் வந்து டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே 2 கோடு அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரைமர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் நண்பர்களே. அது மாதிரி நம்ம சீலிங் அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம வால்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். வால்ஸ் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் நண்பர்களே, வால்ஸு கொஞ்சம் லூஸாக இருந்தாவே போதும் நண்பர்களே. சரக்கு அப்படி நீங்கள் லூஸாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பட்டி அப்ளை பண்ணும்போது மேலிருந்து வைக்க சொல்ல அந்த ஜாயிண்டிங்கில் வந்து அந்த ஜாயிண்ட்டு தெரியாத மாதிரி நீங்கள் பட்டி அப்ளை பண்ண கற்றுக்குங்க நண்பர்களே. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேடு பள்ளம் ரொம்ப வராது நண்பர்களே. என்ன தான் நீங்கள் லைட்டு பிடிச்சாலும் மேடு பள்ளம் வந்து ரொம்ப வராது. பாருங்கள், நம்ம வந்து ஒரு கோடு அப்ளை பண்ணுறோம். ஒரு கோடு மொத்தத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். தேய்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எந்த பேப்பர் வந்து நம்ம தேய்ச்சா வந்து கோடு வராது, எப்படி தேய்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம வந்து வச்ச உடனே ஒரு பட்டி செகண்ட் கோடு வச்சு 2 நாள்லேயே வந்து நம்ம தேய்க்கிறோன்னா 180 நம்பர் வைக்கலாம் நண்பர்களே. அதுவே 10 நாள் 20 நாள் ஆச்சுன்னா 180 நம்பர் வச்சு தேய்ங்க. நம்ம வந்து இது மாதிரி எடுத்த உடனே லைட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம எப்படியாப்பட்ட பெயிண்ட்ரு செகண்ட் கோடு அப்ளை பண்ணாலும் அது வந்து அந்த வந்து ஜாயிண்டிங் தெரியும் நண்பர்களே. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்ரி பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம லைட்டே பிடிக்க போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்ட பிறகு தான் நம்ம லைட்டு பார்க்க போகிறோம். அந்த எந்த இடம்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடம் கொஞ்சம் லைட்டாக தெரியும் நண்பர்களே. அதை மட்டும் ஒரு ஓட்டிட்டா போதுமானதாக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், நம்ம செகண்ட் கோடு வச்சாச்சு. எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. பார்த்துட்டு நம்ம வந்து இதை தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்ச டஸ்ட் எல்லாத்தையுமே கூட்டிடுங்க. கூட்டிட்ட பிறகு தான் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரைமர் என்னென்ன ப்ரைமர் அப்ளை பண்ணலாம், அது ப்ரைமர் எந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி. தேங்க்யூ.